ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக நம்ம கத்திரிக்காய் எடுத்துகிட்டு போய் இதில் சூப்பரான ஒரு சைடிஷ் செய்ய போகிறோம். எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள். இந்த கருப்பு கலர் கத்திரிக்காய், பச்சை கலர் கத்திரிக்காய் வந்து பெரிய தோட்டமாக வச்சுருந்தோம். அது வந்து நல்லா விளைஞ்சுது. இது வந்து இப்போ தான் வச்சுருக்கோம். ஒன்று இந்த மாதிரி வாழை தோட்டத்தில் அங்கங்கே ஒன்று வச்சுருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நம்ம சைடிஷ் பண்ணி இந்த மாதிரி இளம் கத்திரிக்காய் நம்ம வந்து இந்த எண்ணெய் கத்திரிக்காய் செய்கிறதுக்கு சைடிஷ்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் இப்போ ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு ஒரு சூப்பரான சைடிஷ் செய்யலாம். இதை வச்சு ஒரு கத்திரிக்காய் வந்து நல்லா இல்லை, இது வேஸ்ட் ஆகிடுச்சு. இதை போட்டுடலாம். இன்னொன்று எடுத்துக்கலாம். 3 கத்திரிக்காய் இருக்குது. இந்த பக்கம் இன்னும் நிறைய இருக்குது. எல்லாத்துலேயுமே இப்போ தான் சின்ன சின்னதாக வந்துட்டு இருக்கு. இதில் இன்னும் வரல. தலையாச்சு வரட்டே. 5 கத்திரிக்காய் எடுத்துருக்கோம். சூப்பரான ஒரு சைடிஷ் செஞ்சு இன்னைக்கு சாப்பிட போகிறோம். பச்சை மிளகாய் ஒரு 2 எடுத்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். வாழை தோட்டத்தில் அங்கங்கே இந்த மாதிரி பச்சை மிளகாய் கத்திரிக்காய்லாம் வச்சுருக்கோம். கத்திரிக்காய் பறிச்சிருக்கோம். இதை வந்து நிறைய வச்சுருக்கோம். முள்ளு கத்திரிக்காய் வந்து கொஞ்சமாக தான் அங்கங்கே ஒரு இடத்துல வச்சுருக்கோம். ஆனால் இது வந்து ரொம்ப பெரிய தோட்டம். இந்த மாதிரி கத்திரிக்காய் ஏற்கனவே இதுக்குள்ளே வந்திருக்கோம். இன்றைக்கி வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு போய் நம்ம ஒரு சட்னி செய்யலாம். நல்லா பெருசாக பார்த்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காவை எடுத்துகிட்டு போய் நம்ம சட்னி செய்யலாம். இதே போல் இன்னும் 2 எடுத்துக்கலாம். ஏற்கனவே நம்ம கருப்பு கத்திரிக்காய் எடுத்துருக்கோம். அதனால் இதை கொஞ்சமாக எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ வாங்க இதை நம்ம வீட்டுக்கு போய் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். சாதம் செஞ்சு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி அடுப்பில் நெருப்பு இருக்கு இல்லைங்களா, அந்த நெருப்பில் பாதி நெருப்பு வெளியே எடுத்துடலாம். நீங்கள் வந்து கேஸில் செய்கிற மாதிரி இருந்தால் நம்ம சப்பாத்தியெல்லாம் சுடுறதுக்காக வச்சுருப்போம் இல்லைங்களா, சப்பாத்தி செக்கான்னு சொல்லுவாங்க, சப்பாத்தி சுடுறது. அது வச்சுருந்திங்கன்னா நீங்கள் அப்படியே இது மேலே வச்சுட்டு சுட்டுக்கலாம். கேஸ் அடுப்பில் செய்யும்போது அடுப்பில் செஞ்சிங்கன்னா இந்த மாதிரி பாதி அளவுக்கு நெருப்பு வந்து வெளியே எடுத்துட்டு ஒரு குச்சியை வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இல்லைன்னா இரும்பில் ஊதாங்கோல் வச்சுருந்தோம்னா அதில் கூட எடுத்துக்கலாம். பாதியை வெளியே எடுத்துட்டு மீதி நெருப்பு வந்து நம்ம அப்படியே வச்சுட்டு இதுக்குள்ளே போட்டு சுட்டு எடுக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு குச்சியை வச்சு எடுத்துடலாம் பாதியை. இப்போ பாதி நெருப்பு வெளியே இருக்குது, பாதி நெருப்பு உள்ளே இருக்குது. இதில் ஒரு தக்காளி, அதுக்கப்புறம் கத்திரிக்காய் எல்லாத்தையும் நல்லா கழுவி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். ஒரு கத்திரிக்காய் வந்து பச்சை கலர் எடுத்துள்ளிங்களா, அந்த கத்திரிக்காய். பூண்டு வந்து முழுசாக போட்டுடலாம். அதுக்கப்புறம் இன்னும் 2 கத்திரிக்காய் எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம நெருப்பை இதுக்கு மேலே பாதியை வச்சிடலாம். அடியில் பாதி இருக்கு இல்லைங்களா, மீதி பாதியை இதோட மேலே வந்து நம்ம இந்த மாதிரி தள்ளி விட்டுடலாம். இது வந்து நல்லா வேகட்டும். பூண்டு வந்து முழுசாக நீங்கள் வந்து அதிகமாக பூண்டு சேர்க்கணுனாலும் இந்த இடத்துல ஒரு 3 பூண்டு போல் கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் வேண்டான்றவங்க வெறும் பூண்டு வச்சு செஞ்சுக்கலாம். பூண்டு வந்து அப்படியே சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இங்கே முழு பூண்டு சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு. நம்ம நெருப்பெல்லாம் வெளியே எடுத்துட்டு கத்திரிக்காய் எல்லாத்தையும் வெளியே எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு தக்காளி கத்திரிக்காய் எல்லாமே. இது வந்து எடுக்கிறதுக்கு நம்ம அடுப்பில் செய்கிறதுனால இந்த மாதிரி குச்சி வச்சு தான் எடுக்கணும். இதே போல் எல்லாத்தையும் வெளியே எடுத்துடலாம். இந்த மாதிரி வந்து நீங்கள் கத்திரிக்காய் தக்காளி பச்சை மிளகாவை கூட சுட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் பச்சை மிளகாவோட அந்த ஃப்ளேவர் வந்து பச்சையாக சாப்பிட்டாலே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் நான் பச்சையாக சேர்க்குறேன். உங்களுக்கு சுட்ட பிறகு பிடிக்குன்னா நீங்கள் சுட்டுக்கலாம். பச்சை மிளகாயை கூட கொஞ்சம் நெடியாகிடும். இப்போ எல்லா கத்திரிக்காயும் வெளியே எடுத்துடலாம். கொஞ்சம் ஸ்பீட் பண்ணிக்கலாம் வீடியோவை. இது எடுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆச்சு. அதனால தான். நீங்கள் கேஸில் செய்கிற மாதிரி இருந்தால் மேலே சப்பாத்தியெல்லாம் நம்ம சுடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு பிளேட் மாதிரி வரும் இல்லைங்களா, சலடை மாதிரி இருக்கும். அதை வந்து நீங்கள் வச்சுட்டு கேஸ் மேலே எல்லா காயும் அது மேலே வச்சு சுட்டுக்கலாம். இப்போ எல்லா காய்கறியில் இருந்தும் நம்ம வந்து தோலை இந்த மாதிரி பிரித்து எடுத்துடலாம். நீங்கள் தண்ணியில் போட்டும் பிரிக்கலாம், இல்லைன்னா அப்படி தண்ணியில் தொட்டு கூட பிரிச்சுக்கலாம். இப்போ இந்த பூண்டு வந்து இந்த மாதிரி நம்ம வந்து உதிர்த்துக்கலாம். உள்ள வரைக்கும் இது நல்லா சுட்டாச்சு. நீங்கள் வந்து பூண்டு நான் ஒரு பூண்டு முழுசாக சேர்த்துருக்கேன். நீங்கள் 2 பூண்டு கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதில் ஒரு பச்சை மிளகாய் இதையும் சேர்த்துட்டு நல்லா நசுக்கிக்கலாம். பூண்டையும் பச்சை மிளகாவையும்.
இந்த இடத்துல நீங்கள் பூண்டு வேணான்னு நினச்சிங்கன்னா வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி அப்படியே பச்சையாக சேர்த்துக்கலாம். ஆனால் பூண்டு சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. கேஸ் ப்ராப்ளத்தெல்லாம் சரி பண்ணுறதுக்கு பூண்டு ரொம்ப நல்லா வேலை செய்யும். இந்த மாதிரி ஒரு சைட் டிஷ் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் டக்குன்னு. அதோட உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி, பூரி எது கூட வேணாலும் இதை வச்சு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் ஒன்று பாதியமாக தொக்கு தொக்க நசுக்கிக்கலாம். இப்போ தக்காளி, கத்திரிக்காய் எல்லாத்தையும் நம்ம தோல் உரித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா. இது வந்து கத்திரிக்காய்க்குள்ளே ஏதாவது பூச்சி இருக்கான்னு நீங்கள் முதல்ல செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நசுக்குங்க. இப்போ இதை நல்லா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மசிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம நசுக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா பூண்டு, பச்சை மிளகாய், அதையும் இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதோட கூடவே கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறம் இன்னொரு பொருள் வந்து நான் சேர்க்க போகிறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கடுகு எண்ணெய். இது வந்து நார்த் சைடில் சைடிஷ் செஞ்சாங்கன்னா அதில் கடுகு எண்ணெய் போடுவாங்க. அந்த வாசனையும் அதோட உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் கடுகு ஆயில் வந்து சேர்ப்பாங்க. அதனால் நான் சேர்க்குறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த டேஸ்ட்டு நீங்கள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இல்லை உங்களுக்கு கடுகெண்ணெய் டேஸ்ட் பிடிக்காதுன்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம். நான் வந்து இந்த மாதிரி கடுகெண்ணெய் வந்து எப்போவுமே நாங்கள் அதிகமாக வாங்கி வச்சுருப்போம் வீட்டில். சமையலுக்கும் பயன்படுத்துவோம். அதோட இந்த மாதிரி சைடிஷ்லாம் செய்யும்போது செய்வோம். இதில் வந்து வத்தல் இருக்கு இல்லைங்களா, நேற்று நம்ம உளுத்தம்பருப்பு வத்தல் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த வத்தல் கூட ஒரு 2-3 வந்து எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்துட்டு அதையும் தூள் பண்ணி இதோட சேர்த்தோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ரொம்பவே டேஸ்டியான ஒரு சைடிஷ் இது. நல்லா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மசிச்சிடலாம். பச்சை மிளகாய் ஏற்கனவே சேர்த்துருக்கோம். தேவைப்பட்டால் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா சுட சுட சாதம் செஞ்சுட்டு அதோட போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி, தோசையும் கூட தொட்டு சாப்பிடலாம். நேச்சுரலான எந்த மசாலாவும் இல்லாமல் எண்ணெய் பொருள்லாம் தாளிப்பு அதிகமாக சேர்க்காமல் ரொம்பவே ஈஸியாக செஞ்ச ஒரு சைட் டிஷ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படின்றதுன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலான டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் இதே போல் இன்னும் பல புதுவிதமான வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்காக அதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி நம்ம சேனல் பற்றி சொல்லுங்கள். இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலான ரெசிபியெல்லாம் நம்ம சேனலில் வந்துட்டுருக்கோம். நார்த் இந்தியன் ரெசிபீஸை தமிழ்லையும், சவுத் இந்தியன் ரெசிபீஸை ஒடியாலையும் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஹெல்தியான பேபி ஃபுட், டிஃப்ரெண்ட்டான ரெமெடிஸ்லாம் மறக்காமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் நம்ம சேனல் பற்றி சொல்லுங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்குது. இதை அப்படியே சாப்பிட்றதுக்கு எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாகவும் இருங்க. நன்றி, வணக்கம்.